ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ என்ன நடந்திருக்கு மார்க்கெட் அப்டேட்ஸ், அதேமாதிரி யூஎஸ் ஈரானோட கான்ஃப்ளிக்ட் எப்படி போயிட்டுருக்கு, நம்ம இந்தியா பிரதமர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அர்ஜென்ட் மீட்டிங் போட்டிருக்காங்களே அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி கச்சா எண்ணெயோட விலை இதனால் என்ன ஆக போகுது இந்தியா அப்படின்றதையும் வந்து டிசேபிள் பண்ணலாம். அதுக்கப்புறம் மண்டேவோட மார்க்கெட்டு அனலைசேஷனும் இதிலேயே பார்த்துருவோம். ஏன்னா நம்ம ஃப்ரைடேவோடதை நேற்றே நம்ம பார்த்தோம். ஸோ அதுபடி தான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி மண்டே என்ன ஆக போகுது அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஏப்ரல் மாதத்தோட F&O கால் நான் எது வாங்க போகிறேன் அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஒன் பை ஒன்னாக இன்னைக்கு பார்ப்போம். ஸோ சந்தை படும் வீழ்ச்சின்னு தான் சொல்லணும், மெகா கிராஷ்ன்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஆஃப் 500 பாயிண்ட் அசால்ட்டாக இறங்குது. ஆனால் 250 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஏறுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. ஸோ இன்னைக்கோட வெல்த் அப்படின்றது வந்து இன்வெஸ்டர் கிட்ட இருந்து 5 லட்சம் கோடி எரேஸ் ஆயிருக்கு, அதாவது அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒன் பை ஒன்னாக என்னென்ன விஷயம் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைய சந்தை நிலவரம் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்க்கலாம். பிஎஸ்சியோட பொறுத்த வரைக்கும் 1690 பாயிண்ட் வந்து விழுந்திருக்கு. அரௌண்ட் 2.5% வந்து இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து விழுந்திருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 487 பாயிண்ட் விழுந்திருக்கு. இப்போ கரண்டாக 23,000 அப்படின்ற ஒரு சப்போர்ட்டை வந்து உடச்சிருச்சு. ஸோ 22,820 இருக்கு. மார்க்கெட்டோட மூடு எப்படி இருக்கு அப்படின்னா பேரிஷா இருக்கு. கரடிகள் வந்து பயங்கரமா விளாண்டுட்டு இருக்காங்க. வாலட்டிலிட்டிஸ் பிளஸ் வந்து செல் ஆஃப் மோட் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கு இந்தியா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். மார்க்கெட் ட்ரிகர் டுடே எது வச்சு இன்னைக்கு மார்க்கெட் இப்படி கீழே விழுந்துச்சு அப்படின்னா, யூஎஸ் ஈரான் வார் எஸ்கலேஷன் தான். ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருக்கிற டென்ஷன் பிளஸ் குளோபல் ஆயில் சப்ளை ரிஸ்க் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து இன்னைக்கு செம்ம டிமாண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி வைடு ஃபால் டேக்ஸ் ஆன் ஓஎன்ஜிசி ஆயில் கம்பெனிஸ் எல்லாத்து மேலேயும் வந்து கவர்மெண்ட் ப்ராஃபிட் டேக்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பியூசி எனர்ஜி ஸ்டாக்கு வந்து பெரிய கிராஷில் வந்து மாட்டியிருக்கு. அதே மாதிரி குளோபல் ரிஸ்க் ஆஃப் சென்டிமெண்ட் வந்து இப்போ போயிட்டுருக்கு. எஃப்ஐஸ் வந்து 18th ஸ்ட்ரக்சராக வந்து அதாவது 18 நாளாக கண்டினியூஸாக செல்லிங்லேயே தான் இருக்காங்க. நேற்று வரைக்கும் செல்லிங்கில் தான் இருக்காங்க. இன்றைக்கும் பயங்கரமாக செல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத வந்து நான் நம்புகிறேன். அதேமாரி ராம்நவமி ஹாலிடே, ஸோ அதனால் ஒரு கேப் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அது வந்து நோ ட்ரேடிங் மார்ச் 26ன்றதால 26, 27 2 நாளையும் வச்சு அடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ செக்டார் அனலைஸ் பண்ணலாம். செக்டார் அனலைஸை பொறுத்த வரைக்கும் பியூசி பேங்க், ஆட்டோ, ரியாலிட்டி, எனர்ஜி, எஃப்எம்சிஜி எல்லாருமே வந்து அரௌண்ட் 3%லேருந்து 1.5% கீழே விழுந்திருந்தாங்க. ஃபார்மா அண்ட் ஐடி மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து சஸ்டெயின் பண்ணுச்சு. பட் ஆனால் ஸ்ட்ராங்கா செக்டார் அப்படின்றத வந்து நான் சொல்ல மாட்டேன். ஃபார்மா வந்து டிஃபென்சிவ் செக்டாரா இருக்கு. பட் ஆனால் ஐடி வந்து கொஞ்சம் ஸ்டெபிளா இருக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர்லேருந்து அப்படின்னு வேணா சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வீக் பர்ஃபார்மன்ஸ்ல இப்போ இருக்கிறது பியூசி பேங்க், ஆட்டோ, ஆயில், ரியாலிட்டி இது எல்லாமே ஹெவி செல்லிங்ல இருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து பேஸ் பண்ணணும். உலக சந்தை நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டவ் ஜோஸ், S&P 500, நாஸ்டாக் இந்த மூணுமே யூஎஸோடது. ஸோ யூஎஸ்ல வந்து அரௌண்ட் 1.5% இருந்து 0.8% வரைக்கும் இன்னைக்கு வந்து கீழே விழுந்துருந்துச்சு. ஸோ ஏஷியா மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா நிக்கி ஆகட்டும், ஆன்சாங் ஆகட்டும், ஷாங்காய் ஆகட்டும் எல்லாமே வந்து இன்னைக்கு நிக்கி வந்து ஒரு 0.5% மேலே வந்து கீழே விழுந்துருச்சு. ஷாங்காயாவும் அதே மாதிரி ஹான்சாங் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேருமே அரௌண்ட் 0.5% வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ்ல இருந்தாங்க. ஸோ யூரோப் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யூகே, ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லாமே வந்து அரௌண்ட் 1.5%லேருந்து 2% வரைக்கும் இன்னைக்கு வந்து கீழே விழுந்திருந்தாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் கிரைசிஸ் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ யூஎஸ் ஈரான் யுத்தம் வந்து சந்தையை வந்து பயங்கரமான தாக்குதலை வந்து தாக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிரேக்கிங் நியூஸா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈரான் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க யூஎஸோட 15 பாயிண்ட் கேஸ் ஃபயர் பிளானை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு 15 பாயிண்ட் வந்து யூஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீ அக்செப்ட் பண்ண அப்படின்னா நம்ம வந்து வார் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து ஈரான் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. தேவையில்ல உன்னோட எப்படி சொல்ற C² அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. ஸோ இதனால வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல வந்து இருக்கிற டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கு. இதை விட இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல ஆல்ரெடி வந்து ஒரு டென்ஷன் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த பிளானையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாததால இன்னுமே வந்து கான்ஃப்ளிக்ட் அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ யூஎஸ் இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, ஆன்கோயிங் சின்ஸ் February 28 இந்த வந்து ஃபைட்டை வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போலேருந்தே வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மேலே ஒரு செக் வச்சிருந்தாங்க ஈரான். ஸோ இதனால வந்து குளோபலாக வந்து 20% ஆயில் சப்ளை வந்து கம்மியாக இருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து இதனால வந்து ஆயில் ப்ரைஸ் அப்படின்றது வந்து ஸ்பைக் ஆயிருக்கு. பேரலுக்கு இப்போ வந்து $108 வந்து வித்துட்டு இருக்காங்க. இதனால இந்தியாவோட ஆயில் இம்போர்ட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கு
இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. இதனால் நம்மளுக்கு இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகும். ஸோ இந்தியாவோட ஒயிட் ஃபால் டேக்ஸ் அப்படின்றது வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் இம்போஸ்டு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் வந்து இப்போ வந்து போட்டிருக்காங்க ஆன் டொமஸ்டிக் ஆயில் கம்பெனிஸ் மேலே. அதில் எந்தெந்த ஆயில் கம்பெனி வந்து அடி வாங்குது அப்படின்னா ஓஎன்ஜிசி, ஹெச்பிசிஎல், பிபிசிஎல் இவங்க எல்லாருமே வந்து ஒரு பயங்கரமான ரெக்கவரி வந்து கொடுக்கணும். ரொம்ப லேட் ஆகும். ஏன் அப்படின்னா அவ்வளோ கீழே விழுந்திருக்காங்க இன்னைக்கு. ஸோ அதே மாதிரி இதனால் உலகம் ஜியோ பொலிட்டிக்கலாக கிராஷஸ் ஆகுது. பட் ஆனால் டொமஸ்டிக்கில் இருக்கிற நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐ செல்லிங் அப்படின்றது வந்து ரிஸ்க் ஆஃப் மோட்ல இருக்குது. ஸோ 18 கன்சிக்யூட்டிவ் டேவாக வந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 1805 கோடிக்கு வந்து அவுட்ஃப்ளோஸ் ஆன் மார்ச் 25 வந்து ஓப்பன் இருந்தது. அன்னைக்குமே வந்து ஒரு 1800 கோடிக்கு வந்து செல் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுக்கான மெயின் ரீசனும் வந்து நம்ம பார்ப்போம். ஃபெட் ரேட் கட் அன்சர்டினிட்டி அப்படின்றது வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ ஆயில் இன்ஃப்ளேஷன் வந்து டிலேவாகலாம் யூஎஸோட ஃபெட் ரேட் கட் பண்ணுறதுக்கான விஷயத்துக்காக. அதேமாரி குளோபல் லிக்விடிட்டி ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லிக்விடிட்டியே இல்லை, ரொம்ப கம்மியாயிடுச்சு வர்த்தகத்தில் அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. கட்டார் எல்என்ஜி ஃபோர்ஸ் மேஜர் அப்படின்றத வந்து அடிச்சிட்டாங்க ஈரான். ஸோ இதனால எல்என்ஜி சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நேச்சர் கிராஸில் எவ்வளோ தெரியுமா ஸ்பைக் ஆயிருக்கு? 38% வந்து யூரோப்பில் ஸ்பைக் ஆயிருக்கு. ஸோ யூரோப் தான் ஃபர்ஸ்ட் எதில் இருந்தாலும் அடி வாங்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கனிம வளங்கள், அதே மாதிரி சப்ளை செயின்ஸ் இது எல்லாமே வந்து அவங்க இம்போர்ட் தான் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட்டு அதிகமாக கிடையாது. ஸோ இதை வச்சு பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யூரோப் கண்ட்ரிஸ் தான் அடி வாங்கும். அடுத்தது இந்தியா வந்து ஏஷியா கண்ட்ரியில் அடி வாங்கும். ஸோ யூரோப் வந்து 38% வந்து இந்த நேச்சுரல் கேஸால் அடி வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் புரிச்சுக்கோங்க. குரூடாயில், கோல்டு, ருப்பி அப்டேட்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ குரூடாயில் வந்து இப்போதைக்கு 108 பேரலுக்கு வந்து போயிருக்கு. ஸோ ஒரு பேரல் நியர் 8 மந்த் ஹையை வந்து ரீச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி கோல்டு ஸ்பாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிருக்கு. ஸோ அதாவது ஆல்ரெடி $5000 இருந்துச்சு, இப்போ $4553 வந்து ஒரு ஸ்டெபிளாக வந்து டிமாண்ட் இல்லாமல் போயிட்டு இருக்கு. இது ஒரு சேஃப் ஹெவன் தான் சொல்லணும். இந்தியாவோட ருப்பி இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து 93.87 நான் வந்து காட்டியிருக்கேன். பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 94க்கு மேலே வந்து போயிடுச்சு. ஸோ இதனால தான் எஃப்ஐஸ் வந்து கண்டினியூஸாக செல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட லாபத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி யூஎஸோட டிஎக்ஸ்ஒய் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 99.50% இருக்குது. டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்குது. டெய்லியும் ஒரு 5%க்கு மேலே ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. 0.5% ஸ்ட்ரென்தன் ஆகுது. அதேமாதிரி இந்தியாவோட இம்பாக்ட் இப்போ என்ன அப்படின்னா குரூடாயில் வந்து $108 போயிருக்கு. ஸோ இதனால் இந்தியாவோட டெய்லி இம்போர்ட் காஸ்ட் வந்து சிக்னிஃபிகண்டாக வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ருப்பி வீக்னஸை வச்சு எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணிட்டு போகிறாங்க. இதனால் இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷனும் வந்து ஹை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி கோல்டு வந்து இன்வெஸ்டர் சீக்கிங் சேஃப். இப்போதைக்கு இன்வெஸ்டர் வந்து ஒரு சேஃப் ஹெவனாக வந்து கோல்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் இப்போதைக்கு குரூடாயில் தான் நம்மளோட கேஷ் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஆர்பிஐ வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க ருப்பியோட க்ளோசஸ், அதாவது எவ்வளோதான் இது வந்து. ஏன்னா எனக்கு வந்து ஒன்று மட்டும் புரியல, ருப்பி வந்து இன்னைக்கு ஸ்டெபிளாக இருக்க வேணும்னா கண்டிப்பாக அது ஒரு 60-70 தான் இருக்கணும். நீங்கள் 94 ருபீஸ் வரைக்கும் விட்டுட்டீங்க. அதோட ஒரிஜினல் காஸ்ட் என்னதான் அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ பண்ணலாம். ஃப்ரீ பண்ணி அது 100 ரூபாவோ 120 போனாலுமே அதுக்கு மேலே போகிறதுக்கு அங்கே வழி இருக்காது. ஸோ அது வரைக்கும் போயிட்டு ஃப்ரீயாக விட்டுறலான்றது தான் என்னோட ஐடியாவாக இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன ஆகுது அப்படி சொல்லிட்டு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐ செல்லிங் வர்சஸ் டிஐ செல்லிங்ஸ் பார்ப்போம். ஸோ எஃப்ஐ செல்லிங்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1800 கோடி 25ஆம் தேதி வந்து வித்துட்டு போயிட்டாங்க. 18 நாளாக கண்டினியூஸாக வந்து வித்துட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஐஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5430 கோடிக்கு வந்து பை பண்ணியிருந்தாங்க. இதில் மெயினாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது யார் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு, நம்மள மாதிரி சிப்பு போடுறவங்க, அதே மாதிரி டிஐஸ் கன்சிக்யூட்டிவ் ஃபாலை வந்து ரீட்டைலர் கிட்ட இருந்தும் அதே மாதிரி எஃப்ஐ மியூச்சுவல் ஃபண்டு கிட்ட இருந்தும் வாங்கி அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து ஒரு ஸ்டெபிளாக வச்சுக்கிறாங்க அப்படின்றது தான் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இதில் தெரியுது. டொமஸ்டிக் வந்து கண்டினியூஸாக பையிங்கில் இருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அனலைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஐஐஸ் பையிங் ஆனது, பட் ஆனால் மார்க்கெட் ஃபாலில் இருக்குது. பர்டிகுலர்லி காஷியஸாக இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பட் சுச்சுவேஷன் வந்து எஃப்ஐ செல்லிங் தான் இருந்தாலும் லாங் டேர்ம் ப்ரெஷருக்கு வந்து இது நிஃப்டியை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் கோல்ட்மேன் செக்ஷனே வந்து இப்போது 31,000 அப்படின்றத வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து இப்போ வந்து 29,000 ரீச் பண்ணுறது கொஞ்சம் தருமாறி தான் போகும் நிஃப்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து 85,000 கோடி வந்து
வந்து வந்துகிட்டு இருக்கு மந்த்லி. ஸோ அதை வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் தான் சிப்பு போடணும். ஸோ அதை மட்டும் விட்டுறாதீங்க. டாப் கெய்னர் லூசரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஐடி செக்டர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. ஸோ ஐடியும் ஃபார்மாவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதால் டிசிஎஸ், ஹெச்சிஎல், இன்ஃபோசிஸ், ஓஎன்ஜிசி, அதே மாதிரி சன்ஃபார்மா எல்லாருமே அரௌண்ட் 1%லேருந்து 0.5% வந்து இன்றைக்கி இன்க்ரீஸில் இருந்தாங்க. நல்லா அடி வாங்கினது நிஃப்டி 50ல் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ், இண்டிகோ. ஸோ இண்டிகோ வந்து ஆயில் இல்லைன்னா அவங்களால கன்சியூம் பண்ண முடியாது. இண்டிகோ, எட்டனால், அதே மாதிரி எமண்டம், ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நியூஸ் பேஸ்டாக வந்து கீழே விழுந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. இதிலெல்லாம் நம்மளுக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து வாய்ப்பு கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பை பண்ணலாம். இண்டிகோலையும் ஒரு 3500 வரும்போதெல்லாம் நல்லாவே பை பண்ணலாம். ஸோ கவலைப்படாமல் பை பண்ணுங்கள். ஸோ இது வந்து பை ரெக்கமெண்டேஷன் கிடையாது. உங்களோட ஃபினான்ஷியல் வந்து ஸ்டெபிள் பண்ணோம் அப்படின்னா நம்ம எதனா ஒரு ஸ்டாக்கில் போட்டாக்கணும். ஸோ அதுக்கான ஒரு விஷயமா தான் நான் சொல்கிறேன். நான் வாங்குங்க அப்படின்னு சொல்லலை. நீங்கள் உங்களோட அனலைஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க அப்படின்றது தான் என்னோட இது. ஸோ யூஎஸ் பிஸ்னஸ் அதாவது ஸ்ட்ராங்காக வந்து இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஐடியை வந்து ஸ்டெபிள் பண்ணியிருக்காங்க. பிஎஃப்எஸ்ஐ, ஆட்டோ, எனர்ஜி செக்டார் எல்லாமே வந்து ஹெவி செல்லிங்கில் இருக்குது. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட் லூசராக இருக்காங்க சென்செக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அதே மாதிரி நிறுவனம் செய்திகள், அதாவது கார்ப்பரேட் நியூஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 2.5% வந்து இன்னைக்கு கீழே விழுந்துருச்சு. ஜியோ ரீட்டெய்லர் அவுட்லுக் காஷியஸாக வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரீஃபைனிங் மெஜர், அதாவது இப்போ ஃபில்டர் பண்ணோம்ல நம்மளோட ஆயிலை, ஸோ அதோட ப்ரெஷர் வந்து அதிகமாயிருக்கு. அதாவது ஆயில் வாங்கி குரூட் ஆயில் வாங்குற அந்த ஒரு ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கிறதால அவங்களுக்கு மார்ஜின் இதனால அடி வாங்குது. ஸோ அதனால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை வந்து அடிச்சிருந்தாங்க. ஓஎன்ஜிசியை பொறுத்த வரைக்கும் ரூஸ் டெபாசிட், அதாவது ஒயிட் ஃபால் டேக்ஸ் வந்து இவங்க மேலே போட்டிருக்காங்க. குரூட் ஆயிலோட ப்ரொடக்ஷன் வந்து நம்பர் ஆஃப் பாசிட்டிவ்ல வந்து போகும் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க இதனால். அதேமாரி டாடா மோட்டார் பொறுத்த வரைக்கும் 3% வந்து இன்னைக்கு கீழே விழுந்துருச்சு. அதுக்கான மெயின் ரீசன் இவி டிமாண்ட் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு இன் யூரோப்பில். ஸோ இப்போதைக்கு எல்லாருமே வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறதுக்காக இப்போதைக்கு எதையுமே பை பண்ணனாலன்ற அந்த ஜேஎல்ஆர் அப்படின்ற அவங்களோட சப் பிராண்ட் வந்து கொஞ்சம் எனர்ஜி ப்ரைஸில் வந்து ஹைக்காக இருக்கிறதால கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சேல்ஸில் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் பிக்கஸ்ட் சென்செக்ஸ் லூசராக இருக்காங்க. என்பிஎஃப்சி செக்டாரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிட் ஆயிருக்கு. இதனால் பை ரைசிங் இன்வெஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இதில் வந்து ஃபியர் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் பஜாஜ் ஃபினான்ஸை போட்டு அடிச்சிருக்காங்க. கோல் இண்டியாவை பொறுத்த வரைக்கும் கேபெக்ஸ் பூஸ்ட் தான் சொல்லணும். அதாவது பிளான் 8 நியூ குக்கிங் கோல் அப்படின்றத வந்து பண்ணுறாங்க. ஸோ வாஷர் வித் 3300 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து கோல் இண்டியாவுக்கு வந்து ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாதிரி பைக்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டி அண்டு சிஇஓ, பைக்கானோட எம்டி அண்ட் சிஇஓ ஸ்ரீதர் தத்தா அப்படின்றவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு இப்போது. ஸோ ஸ்ரீயாஸ் தாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட சக்சஸரா அப்படின்ற மாதிரி ஒரு இதுவை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து மார்ச் 31 அந்த சிஇஓஸ் வந்து வெளியே போகிறாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. எம்டி அண்ட் சிஇஓ வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மதர்சனை பொறுத்த வரைக்கும் 1.5% வந்து இன்னைக்கு ஏறிச்சு. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜேவி வித் ஹெல்மா, அந்த ஹெல்மன்ஸ்டாங் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க, குளோபல் லாஜிஸ்டிக் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ அதனால் வந்து மதர்சனுக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ டெக்னாலஜி ட்ரெண்ட்ஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு இதை வந்து நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ரிஸ்க் ஃபேக்டரில் இப்போதைக்கு ஹையில் இருக்கிறது என்ன அப்படின்னா ஆயில் ப்ரைஸு, அதாவது பிரெண்ட் வந்து 108 இருக்குது. 120 போச்சு அப்படின்னா இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் வந்து அன்பேலன்ஸ்டாக போயிடும். ஸோ ஆர்பிஐ வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் ஹை ரேட் கட்டில் வந்து இருக்காங்க. ருப்பி டிப்ரிஷியேஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ டெய்லி பேசிஸில் இந்தியாவோட ருப்பி வந்து அதிகமாகிட்டே போகுது யூஎஸ்க்கு நிகராக. ஸோ அதை வந்து நம்ம இம்போர்ட் கூட்ஸ் வந்து நம்மளுக்கு கஷ்டமாயிடும். அதேமாதிரி கேட் வைட்ஸ் வந்து ஆகிடும் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஹையில் வந்து இன்னொரு நியூஸ் என்னென்னா யூஎஸ் ஈரானோட வார் எஸ்கலேஷன் தான். ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதனால் 20% குளோபல் ஆயில் சப்ளை வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ இதனால் குளோபலே ரெஸ்ட்ரிக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்றது பார்த்துக்கோங்க. மீடியமில் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் கண்டினியூ செல்லிங்கில் இருக்காங்க. 18 நாளாக இன்னும் கண்டினியூவாக செல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபெட் ரேட் கட் ஹை ஃபியர் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணாதது ஒரு மைனஸாக போயிட்டுருக்கு. அதேமாதிரி ஒயிட் ஃபால் டேக்ஸ் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து ஒரு 4-5 கம்பெனி, பெட்ரோல்ஸ் கம்பெனி வந்து அடி வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. டிஐ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப லோவில் தான் இருக்குது. ஸோ நாட் எங்கேஜ் அலாங் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். இன்வெஸ்டர் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஆல்ரெடி பார்க்குறது தான். இதில் வந்து ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் வந்து படிச்சுக்கோங்க. பட் ஆனால் வெயிட் அண்ட் வாட்சில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஈரானோட காஸ்ட் ஃபியர் வந்து
மார்க்கெட் ரெக்கவரி பண்ணும். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். நிஃப்டியோட கன்ஃபர்மேஷன் வராமல் நீங்கள் பை பண்ணக்கூடாது. 23,500 தான் கன்ஃபர்மேஷன். அதேமாரி வாட்ச் எஃப்ஐஎஸ் ஆக்டிவிட்டீஸ் டெய்லி பார்க்கணும். அதேமாரி கேஷ் இஸ் எ பொசிஷன், அதாவது கேஷை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுங்கள், நம்மளுக்கான ஒரு இடம் வரும், அப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இதோட மெயின். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ட்ரிகர் அப்படின்றது பார்ப்போம். ஸோ பாசிட்டிவ் ட்ரிகரில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் அண்ட் ஈரானோட வார் வந்து காஷியஸாக போயிட்டு இருக்கிறதால டீல் வந்து இப்போதைக்கு அனாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல குட் நியூஸாக இருக்கும். அதேமாரி குருடாயிலோட ப்ரைஸ் வந்து 90க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா அது ஒரு குட் நியூஸ். அதேமாதிரி எஃப்ஐஸ் பையிங் பண்ணாங்க அப்படின்னா அது பெரிய குட் நியூஸாக இருக்கும். ஆர்பிஐ ரேட் கட் வந்து அப்கமிங் பாலிசியில் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு குட் இதுவாக இருக்கும். அதேமாதிரி இந்தியாவோட ஜிடிபி டேட்டா வந்து ரிமைனிங் ஸ்ட்ராங்காக வரணும். 7%க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டை வந்து மறுபடியும் மூவ்மெண்ட்டு அதிகமாக இருக்கும். பட் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வார் எஸ்கலேஷன் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இன்னும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா வேர்ல்டே வந்து ரெஸ்ட்ரிக்ஷனில் போயிடும். அதேமாரி குருடாயிலோட கிராஸ் $120 மேலே போச்சு, $120 மேலே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் வந்து பயங்கரமாக அடி வாங்கும். அதேமாரி ருப்பி வந்து $97 மேலே கிராஸ் ஆச்சு அப்படின்னா பயங்கரமான அடி இருக்குது. அதேமாரி ஃபெட்டோட சிங்கிள் ரேட் கட் ஹையை வந்து இப்போதைக்கு இன்ட்ரெஸ்டட் கட் ஆகிருக்கு. பட் ஆனால் அடுத்து கட் பண்ணல அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு ரிஸ்க் தான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இந்தியாவோட Q4 ஜிடிபி டேட்டா வந்து டிப்ரிஷியேட்டாக வந்துச்சு அப்படின்னா இதுவுமே வந்து பெரிய அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சார்ட்டில் போயிட்டு 1 by 1 நம்ம ஸ்டாக் எது வந்து நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும், அதே மாதிரி எந்த F&O கால் நான் வாங்க போகிறேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியோட லெவல் பார்த்துடலாம். நிஃப்டியோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இந்த ரெட் ஜோனை வந்து நம்ம போட்டு வச்சுருந்தோம் ஃபிபனாச்சி படி. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் ஜோனை வந்து இன்றைக்கி ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெட் ஜோன் ரீச் பண்ணிவிட்டு பட் ஆனால் வந்து இன்னைக்கு க்ளோசிங்காக அந்த ரெட் ஜோனுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் நம்ம வெயிட் பண்ணணும் இதோட கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு. கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு ரெட் சிக்னலில் தான் இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதோட சப்போர்ட் அப்படின்றது வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து உடைக்குது. ஸோ பார்ப்போம் இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் பேசஸில் வந்து இதோட சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸு. ஸோ சென்செக்ஸ் வந்து கரெக்டாக வந்து நம்மளோட சப்போர்ட் 1 வந்து ரீச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மேலே ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து உடைக்கல அப்படின்னா மறுபடியும் இன்றைக்கான கரண்ட் சப்போர்ட்டை வந்து ரீச் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றத ஃபர்தராக வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போது ஸ்டாக் டு பை அப்படின்றத வந்து எது பை பண்ணலாம் அப்படின்னா பிஎஸ்சி வந்து கண்டிப்பாக பை பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஒரு டிப் வந்து வந்திருக்கிறதால நான் இதை வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஸோ லாசன் டூ ப்ரோ, ஸோ இது வந்து நம்ம புதுசாக ஆட் பண்ணிடுவோம், நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அதுலேயும் வந்து இப்போ வந்து என்னோட கன்செப்ஷனை வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏஞ்சல் ஒன் இதுவுமே வந்து கன்சிடர்ட் ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். கெய்ன்ஸ் டெக்னாலஜி வந்து கன்சிடர் ரேஞ்சில் இருக்கிறதால கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கேன். நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கன்சிடர் பண்ணது தான். ஸோ இப்போதைக்கு எதுவுமே வந்து கன்சிடர் பண்ணலை. பட் ஆனால் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு பண்ணிக்கோங்க. ஸோ சிஜி பவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து கன்சிடர்ட் ரேஞ்சில் இருக்குது. பட் ஆனால் பெருசாக வந்து ரேஞ்ச் வந்து இல்லை. ஸோ ஓரளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஸ்டாக்காக பார்த்தீங்க அப்படின்னா சிடிஎஸ்எல் தான். நான் வந்து இதை தான் நான் வந்து பை பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது சிடிஎஸ்எல் 28 ஏப்ரல் எக்ஸ்பிரி ஆக போகிறது. ஸோ இதோட கரண்ட் ரேஞ்சில் இருந்து நான் எங்கே வந்து பை பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கரண்ட்டாக வந்து இப்போ வந்து அது வந்து $25 சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு வந்து $10 ரேஞ்சில் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா நான் வந்து இதை பை பண்ணுவேன். ஸோ $10 வந்து $20 அதுக்குள்ளே வந்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இதை வந்து பை பண்ணிவிடுவேன். ஸோ இந்த சார்ட் வந்து நான் ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். இது உங்களுக்காக டிஸ்கஸ் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து இதை சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதோட கன்சிடர்ட் ரேஞ்ச் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ரேஞ்சே வந்து $30 வைக்கிறேன். ஸோ $30 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா $40. ஸோ இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டை பொறுத்து வந்து இன்னும் ஃபர்தராக கீழே மார்க்கெட் விழுந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அரௌண்ட் $60 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. ஸோ இது வந்து ஹீரோ கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக வந்து இந்த வருண் பேவரேஜ் தான் வாங்க போகிறேன். 28 ஏப்ரல் எக்ஸ்பிரி ஆக போகிறது. $370 புட் ஆப்ஷன் தான் நான் வந்து வாங்குகிறேன். ஸோ இதோட கரண்ட் ரேஞ்சில் இருந்து நான் வந்து இதை எங்கே கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்றத வந்து உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ கரண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா $10 இருக்குது. ஸோ இதோட கரண்ட் ரேஞ்சிலேருந்து எங்கே வந்தால் நான் பை பண்ணுவேன் அப்படின்னா $6 $9 வந்துச்சு அப்படின்னா நான் பை பண்ணிவிடுவேன். ஸோ $6 $9 வர வரைக்கும்
வெயிட் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து அது ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து எனக்கு அக்குமுலேஷன் ஜோன் ஆகிடும். ஸோ இங்கேருந்து நான் வந்து ரூ. 12 அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு ரீச்சாக வந்து வச்சுருக்கேன். ஸோ இதோட ஆஃப் ரிப்ளேஸ்மெண்ட் எடுக்கும். ஸோ அந்த ரூ. 12 ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா ரூ. 16. ஸோ இது ரெண்டும் தான் நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக கீழே விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரூ. 20லேருந்து ரூ. 25 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாமே ட்ரம்ப் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்ததாக வந்து இந்த பிடிஐ லிமிடெட் இந்தியா அப்படின்றத வந்து நான் பை பண்ண போகிறேன். இதுவுமே வந்து ஒரு புட் ஆப்ஷன் தான். ஏப்ரல் மாதம் எக்ஸ்பைரி ஆக போகிறது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கரெக்டாக வந்து இதை வந்து இப்போ இருக்கிற லெவல்லேருந்து இப்போ வந்து ரூ. 21 இருக்குது. நான் வந்து ரூ. 10லேருந்து ரூ. 20 வந்தால் வாங்கிடுவேன். ஸோ ரூ. 10 வந்து இந்த இடத்துல இருந்து ரூ. 20 அப்படின்ற ரேஞ்சை வந்து இது வந்து ரீச் பண்ணும்போது நான் வந்து இதை பை பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல இருந்து அதோட ரீச் டார்கெட்லேருந்து எங்கே வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் கொடுக்குறோம் அப்படின்னா ரூ. 30ன்றது வந்து என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை நான் வந்து ரீச் பண்ண வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 40. ஸோ இந்த 2 டார்கெட் தான் வந்து இதில் மெயின் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கான வீடியோ இதுதான். ஸோ இதை தான் நான் வந்து வாங்க போகிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அதே மாதிரி என்னோடய வீடியோஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட்டாக நான் வந்து ஆசைப்பட்றேன். தேங்க்யூ மக்களே.